Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோல B.Ed second semesterல child rights and protection paperல இருந்து unit 1 பார்க்க போறோம். இதுல concept and definition history of child and child rights in India அந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டாபிக்ல உங்களுக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இது வந்து just information oriented டாபிக் தான், which is childனா என்ன, child rightsனா என்ன, இந்தியால என்ன மாதிரியான child rights இருக்கு, அந்த child rightsலாம் வந்த history எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு information based on டாபிக் தான் இது. ஸோ அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறத ஜஸ்ட் நான் ரீட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷனில் பார்த்தோம்னா சைல்டுக்கு என்ன கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு, இவங்க கொடுத்த டெஃபினேஷன் தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் UNCRC. இவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஹியூமன் பீயிங் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். சைல்டு அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். ஸோ நமக்கு ரைட் டு ஓட்லாம் வந்து எந்த இயர்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது, லைசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்னு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு சைல்டாக தான் வந்து இந்த டெஃபினேஷன் படி கன்சிடர் பண்ணப்படுறாங்க. டெஃபினேஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். சைல்ட் ரைட்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ஒரு பேசிக் ரைட்ஸ் எல்லாமே இந்த சைல்டுக்கு கிடைக்கணுமோ அது எல்லாமே சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் ஆர் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் சச் அஸ் ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு டிசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ரைட் டு ஹெல்த். Children's right include individual rights such as right to live with his parents, right to education and right to benefit from protection. இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலுக்கான பேசிக் ரைட்ஸ். ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு லிவ் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ், ரைட் டு ஹெல்த், அப்புறமா ரைட் டு டீசென்ட் லிவிங், இது எல்லாமே வந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்கும்போது தட் பிகம்ஸ் அ சைல்ட் ரைட். அதை தான் வந்துட்டு சைல்ட் ரைட் அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணுறோம். சைல்ட் ரைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் என்ன மாதிரியான சைல்ட் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டிஸ் ஆல் சில்ட்ரன்ஸ் அட்டைன் ரைட்ஸ் விச் ஹவ் பீன் ஸ்பெசிஃபிக்லி இன்க்ளூடட் ஃபார் தெம். குழந்தைகளுக்குன்னு தனியாக உருவாக்கப்பட்ட இல்லை வடிவமைக்கப்பட்ட ரைட்ஸ் தான் வந்துட்டு நம்ம சைல்ட் ரைட்னு சொல்கிறோம். என்ன மாதிரியான சைல்ட் ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14. 6 to 14 ஏஜில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 21A. ரைட் டு பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் எனி ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட். எந்த மாதிரியான ஒரு கஷ்டமான வேலைகளுக்கோ ஒரு வந்து நிர்பந்திக்கப்பட்ட ஒரு தொழிலாளியாவோ குழந்தைங்கள் வந்து பார்த்தக்கூடாது டில் த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். அது வந்து ஆர்டிகல் 24ல் கொடுத்துருக்காங்க. ரைட் டு பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் பீங் அப்யூஸ்ட் and forced by economic necessity to enter occupation unsuited to their age or strength. குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறதும் அவங்க ஏஜுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஃபோர்ஸ் லேபராக அவங்களை அனுப்புறதும் வந்து தப்பு. அதுக்கான ரைட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட் கொடுத்துருக்காங்க. திட் இஸ் ஆர்டிகல் 39E கீழே வருது. அண்ட் ரைட் டு ஈக்வாலிட்டி ஆர்டிகல் 14. ரைட் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15. ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஆர்டிகல் 21. and right to being protected from being trafficked and forced into bonded labor. ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் கடத்தல்லேருந்து காப்பாற்றுறதுக்கும் பீங் டிராஃபிக்லையும் பாண்டட் லேபராக இருக்கிறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்டு, தட் இஸ் ஆர்டிகல் 23. ரைட் ஆஃப் வீக்கர் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் டு பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ஆல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுலேருந்து காப்பாற்றுறதுக்கான ரைட், தட் இஸ் ஆர்டிகல் 46. அண்ட் பிசைட் திஸ் த கான்ஸ்டியூஷன் தெர் ஆர் செவரல் லாஸ் ஹேவ் பீன் எஸ்பெஷலி மேட் ஃபார் சில்ட்ரன். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் லாஸ், பேசிக்காக ஒரு சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய லா. இது இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் நிறைய லா வந்து குழந்தைங்களுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா சைல்டை வந்து வேரியஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த லா எப்படி இருக்கோ, அந்த லா எதை மீன் பண்ணுதோ பேஸ்ட் ஆன் தட் தே டிஃபைன் சைல்டு. சில்ட்ரன்னா யார், சைல்டுனா யாருங்கிறது அந்த லாவை வச்சு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டெஃபினேஷன் ஆஃப் சைல்டு அண்டர் வேரியஸ் லாஸ் இன் இந்தியா. செக்ஷன் 2ல் த சைல்ட் லேபர் ஆக்ட் 1986ல் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா, பிசைட் கான்ஸ்டியூஷன் தெர் ஆர் செவரல் லாஸ் தட் ஆர் ஸ்பெஷலி அப்ளைட். இதில் சொல்லப்படாத லாஸ் அண்ட் ரைட்ஸ் எல்லாமே கூட இதில் வரும். ஸோ அந்த லாக்கு கீழே குழந்தைங்களை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த சைல்ட் லேபர் ஆக்ட் 1986 அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, த சைல்ட் மீன்ஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ ஜென்ரலாக ஒரு டெஃபினேஷன் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், பிலோ 18 இயர்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த சைல்ட் லேபர் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஹூ ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் 14 இயர், யார் வந்து 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்களோ அவங்க எல்லாமே சில்ட்ரன், சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. The Plantation Labor Act 1951, this means the child is a person who has not completed 15 years of age. இந்த ஆக்ட் பிரகாரம் 15 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்க சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செக்ஷன் 24 ஆஃப் த ஆக்ட் ஃபர்தர் கேட்டகரைஸ். இந்த ஆக்ட் செக்ஷன் 24 என்ன சொல்கிறாங்கன்னா, the child below 12 years 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை எந்த ஒரு இதுலையும் நம்ம லேபராக தொழிலாளியாக அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க.
The Motor Transport Workers Act 1961 இந்த ஆக்ட்ல எப்படி சொல்றாங்க, the child person who has not completed 15th year, and section 21 of this act prohibits the employment of child in motor transport undertaking. ஆட்டோமொபைல்ஸ்ல சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையிலையும் அந்த குழந்தைகளை வந்து வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. அந்த BD Cigar Workers Act 1966ல வந்து இந்த ஆக்ட் பிரகாரம் who has not completed 14 years of age, எந்த ஒரு ஹியூமன் பீயிங் வந்து 14 years கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்கெல்லாம் சைல்டு அப்படிங்கிறாங்க. இவங்களும் செக்ஷன் 24 பிரகாரம் இந்த மாதிரியான தொழில்களில் வந்து குழந்தைங்களை அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுலையும் முடிவாக இருக்கிறாங்க. The protection of children from sexual offenses at 2012 கொண்டு வரப்பட்ட செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்டில் சைல்டு மீன்ஸ் எனி பர்சன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 years அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆக்டோ அந்த ஆக்டுக்கு பிரகாரம் அந்த சைல்டு அப்படிங்கிற வேர்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்டில் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, சைல்டு மீன்ஸ் அ பர்சன் ஹூ if a male has not completed 21 years, so according to marriage act 21 years complete பண்ணலனாலே அவங்க child அப்படிங்கிறாங்க. if a female has not completed 18 years, so particular act பிரகாரம் particular law பிரகாரம் அந்த ஒரு ஆக்டுக்கு எந்த ஏஜ் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ மேரேஜ்னா 18 வயசு 21 வயசுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாமே வந்து சைல்டு அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு லேபர் ஆக்டுக்கு ஒரு மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஆக்டுக்கெல்லாம் வந்துட்டு 12 years 14 years 15 yearsன்னு அந்த ஆக்ட் பிரகாரம் எவ்வளோ வந்து ஏஜ் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாமே சைல்டுன்னு அந்த ஆக்டில் டிஃபைன் பண்ணுறாங்க. த ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. Here a child means a person who has not completed 18 years of age. Juvenile act அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ இந்த ஆக்ட் பிரகாரம் தான் நம்ம வந்து ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் ஒரு அஃபென்சிவ் கேசஸ்லாம் இருந்தால் 18 yearsக்கு கம்ப்ளீட்டடாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியான தண்டனைகளும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அடல்ட்டுன்னு கன்சிடர் பண்ணி வேற ஒரு ஜஸ்டிஸும் கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த ஆக்ட் பிரகாரம் பார்த்தோம்னா சைல்டு அப்படிங்கிறவங்க 18 yearsக்கு கம்ப்ளீட் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. However, but still a significant change was introduced in the act in 2015. இந்த ஆக்ட்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்தது, ஒரு பெரிய மாறுதல் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். which stipulates the juveniles aged between 16 and 17 would be tried as adult. ஆக்சுவலாக இந்த ஆக்ட் பிரகாரம் 18 yearsக்கு கம்மியாக இருக்கவங்க எல்லாருமே சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2015 ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அதாவது 16 and 17 yearsல இருக்கிறவங்க கூட அடல்ட்டுன்னு சொல்லலாம். எப்போ இஃப் தே ஆர் சார்ஜ் வித் ஹீனியஸ் கிரைம்ஸ், அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு பெரிய கிரைம் வந்து சுமத்தப்பட்டிருக்கு, அவங்க ஒரு பெரிய குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ 16 years 17 years வந்து ஜுவினலாக கன்சிடர் பண்ணக்கூடாது, அவங்களையும் அடல்ட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மாறுதலை வந்து 2015 கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து நம்ம நிர்பயா கேஸ்னால தான். திஸ் இஸ் ஆஃப்டர்மேத் ஆஃப் நிர்பயா கேஸ் வேர் ஒன் ஆஃப் த ப்ரிப்பரேட்டர்ஸ் வாஸ் அ ஜுவெனல். ஸோ நிர்பயா கேஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கேஸ்க்கு அப்புறமா 2015 சைல்டு அப்படிங்கிறவங்க வந்து இன்கேஸ் அவங்க மேலே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இருக்குது அப்படின்னா 16-17 years கூட தே வில் பி கன்சிடர் அஸ் அடல்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் இந்த சைல்ட் ரைட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு இல்லையா, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்துச்சு, என்னென்ன மாதிரியான சைல்ட் ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இன் தமிழ்நாட்டில் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 1992 வந்தது. தமிழ்நாடு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 1994 வந்தது. இந்த தமிழ்நாடு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் பிரகாரம் என்னெல்லாம் அதில் வந்தது, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டு பி கம்பல்சரி, டியூட்டி ஆஃப் எவ்ரி பேரண்ட் ஆஃப் அ சைல்டு ஆஃப் அ ஸ்கூல் ஏஜ் டு காஸ் the child to attend the elementary school. ஒரு பேரண்ட்டும் கம்பல்சரியாக அந்த குழந்தைய ஸ்கூல் போக வைக்கணும். அதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷனும் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா அட்டண்டன்ஸ் அட் த எலிமெண்ட்ரி ஸ்கூல் இஸ் நாட் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சைல்டை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மேண்டேட்ரி ஆக்கும்போது அட்டண்டன்ஸை வந்து மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னாங்க. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய அங்கே உட்கார வைக்கிறனால வேறு எதுவும் பாதிப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அட்டண்டன்ஸ் இஸ் நாட் கம்பல்சரி அப்படிங்கிற எக்ஸம்ஷனும் கொடுத்தாங்க. Corporal punishments was abolished in schools in 2003. 2003 corporal punishments வந்து abolish பண்ணப்பட்டது. தமிழ்நாடு right of children to free and compulsory education rules was brought in 2011. Tamil Commission for Protection of Child Right Rules in 2012 and Tamil Nadu State Policy for Children in 2021. இதெல்லாம் வந்து ஸ்டேட் லெவல் தமிழ்நாடு லெவலில் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட சில லாஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இன் இந்தியா லெவலில் என்ன மாதிரியான சைல்ட் ரைட்ஸ் வந்ததுன்னு பார்த்தோம்னா The Factories Act of 1948 amended in 1986 as a Child Labour Act and then again as a Child Labour Act of 2016. 1948 Factories Act வந்தது, திரும்பவும் 1986 Child Labour Act கொண்டு வந்தாங்க. Again it has been redefined as Child Labour Act in 2016. Immoral Traffic Prevention Act in 1986, Child Marriage Prohibition Act in 2006,
The Right of Children to Compulsory and Free Education at 2009 and Juvenile Justice Act of 1986. இதை வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அமெண்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணாங்க 2000, 2006, 2011 and finally the Juvenile Justice Act in 2015. இதெல்லாம் வந்து இந்தியா லெவலில் சைல்ட் ரைட்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி. Protection of children from sexual offenses at 2000 and 2012, அதாவது போக்சோ சட்டம், குழந்தைங்களை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அதில் தண்டிக்கப்படுவாங்க. ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14. இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம், அதோட சேம் தான் இங்கேயும் இருக்குது. ஆர்டிகல் 21A, ரைட் டு பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட், தட் இஸ் ஆர்டிகல் 24. ரைட் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் பீங் அப்யூஸ்ட் அண்ட் ஃபோர்ஸ்ட் எக்கனாமிக் நெசசிட்டி, ரைட் ஆர்டிகல் 39E. Right to early childhood care and education to all children and they complete the age of 6 years, that is article 45. இதெல்லாம் வந்து rights of children in India. இந்தியாவில் child rightsக்கான history. இதில் வந்து certain milestones இருந்தது, ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, The Declaration of Rights of the Child was endorsed and adopted by United Nations General Assembly in 1959. 1959ல் சைல்ட் ரைட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணி யுனைடெட் நேஷன் அசம்பிளி வந்து வெளியிடுறாங்க. இந்தியா கன்ஃபார்ம் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1992ல் இந்தியா வந்து அதில் இருக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து சர்டன் மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது. மைல்ஸ்டோன்ஸ்னால் முக்கிய நிகழ்வுகள். நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தோம் இல்லையா, 80ஸ்லேருந்தே இல்லை 90ஸ்லேருந்து ஏர்லியர்லேருந்தே நிறைய ரைட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அக்கார்டிங் டு வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், மேரேஜில் ப்ராப்ளம் ஆகும்போது மேரேஜ் ஆக்ட் வருது, டிராஃபிக்கிங் ஜாஸ்தி ஆகும்போது டிராஃபிக்கிங் ஆக்ட் வருது, அப்யூஸ் வரும்போது போக்சோ வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜுவெனைல் ஆக்ட் ரீடிஃபைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது அதில் சர்டன் மைல்ஸ்டோன்ஸ், ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, த அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1850ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, த ரிஃபார்மேட்டரி ஸ்கூல் ஆக்ட் 1897, த மெட்ராஸ் சில்ட்ரன் ஆக்ட் 1920, நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 1974, ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 1986, சைல்ட் லேபர் ஆக்ட் 1986. India ratified the UNCRC on 11th December 1992. National Human Rights Commission was established on 12th October 1993. Supreme Court of India banned corporal punishment for children on December 1, 2000. General Justice Act was further amended in 2006 as Juvenile Justice Amendment Act and again in 2011. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக பார்க்கப்படுது. Government enacted the Commission for Protection of Child Act in 2005 and National Commission for Protection of Child Rights NCPRC was constituted on 31st July 2006. Prohibition of Child Marriage Act 2006, Integrated Child Protection Scheme 2009, the Right of Children to Free and Compulsory Education RTE, Right to Education Act சொல்லுவோம் இல்லையா, that came into existence in 2009. அதை வந்து எஃபெக்டாக இதில் பண்ண ஆரம்பித்தது வந்து 2010 ஏப்ரல்லேருந்து. Guidelines governing adoption of children in India was formulated in 2011. Child adoptionக்கு வந்து certain guidelines இருக்குது, certain rules இருக்குது. குழந்தை தத்தெடுக்கணும்னா அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி certain rules நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2011ல். The Protection of Children from Sexual Offences POCSO Act 2012 was enacted. The Union Cabinet of India on 18th April 2013 approved the National Policy for Children NPC. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கிரேட்டஸ்ட் மைல்ஸ்டோன் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் ரைட்ஸில் முக்கியமான மைல்ஸ்டோன்ஸாக இதெல்லாம் தான் பார்க்கப்படுது. ஸோ இதில் வந்து நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இது வந்து யூனிட்டோட ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனில் சைல்ட்னா என்ன, சைல்ட் ரைட்ஸ்னால் என்ன, என்னென்ன ஹிஸ்ட்ரி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எந்த இயரில் என்ன லா இல்லை என்ன ரைட்ஸ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஓவர்வியூவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ வித் திஸ் சைல்ட் ரைட்ஸ், அதோட ஹிஸ்ட்ரி, அது டெஃபினேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இதோட ஃபர்தர் வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.